Thursday மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சவங்க பார்க்க வந்திருந்தாங்க பொள்ளாச்சியிலேருந்து. வரும்பொழுது இந்த ஃப்ரூட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஃப்ரூட் நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு வாங்கணும்னு தோணினது கிடையாது. இது இன்றைக்கி வந்திருக்கு, இனிமேல் தான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த ஃப்ரூட்டை பார்த்துருக்கீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ மார்னிங்கே ஹஸ்பண்ட் சீக்கிரமாகவே மட்டன் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அம்மாவும் சீக்கிரமாக வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமேல் நான் பிரியாணி பண்ணுறது மட்டும்தான் வேலை. நான் பிரியாணி மசாலா எப்பயுமே தனியாக போட மாட்டேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இவ்வளோ தான் பிரியாணி மசாலா. எப்போவுமே காஞ்ச மிளகா வைக்காமல் வெறும் பச்சை மிளகா வச்சு தான் செய்வோம். எங்கள் எல்லாருக்கும் இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக ஏதாவது வேணும்னு தோணுச்சுன்னா சம்டைம்ஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 3 பொருள் மட்டும் ஒரு அளவில் எடுத்து நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுப்பேன். அதை மட்டும் லாஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் அதில் தூவி விட்டுருவேன். அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு மசாலாவுமே இதுக்கு தனியாக ஆட் பண்ணுறதில்ல. அந்த பக்கம் எங்கள் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது இந்த பக்கம் ஸ்டவ்வில் அம்மாவுக்கு நான் வெஜ் பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா குஸ்கா போதும்னு சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் வெஜ்ஜீஸும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கேரட்டும் பீன்ஸும் மட்டும் போட்டு அவங்களுக்கு வெஜ் பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை வீடியோஸ்லலாம் காட்டுற மாதிரி இந்த பாய் பிரியாணிலலாம் தண்ணியில் ஃபுட் கலரை கரைச்சி அப்படி இப்படின்னு தெளித்து விடுவாங்கல்ல, அங்கே ஒரு அரிசி இங்கே ஒரு அரிசின்னு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அவுட்கம் எப்படி வரும்னு தெரியாமல் தான் பண்ணேன். அம்மாவுக்கு அப்படியே டைரெக்டாகவே தண்ணியில் லைட்டாக அந்த பவுடரை போட்டு விட்டுட்டேன். ஸோ இது தெரியும், நல்லா ஆரஞ்சு கலராக லைட்டாக வரும் அப்படின்றது தெரியும். அம்மாவுக்கு அந்த ட்ரையல்லாம் நான் எதுவும் பண்ணலை. யூஸ்வலாகவே ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் பண்ணுவேன். பட் இன்றைக்கி இப்படி ஒன்று அப்படி ஒன்றுன்னு பண்ணணும்னு தோணுச்சு. சரி, அதை மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பட் நல்லா தான் வந்தது. நான் நினச்ச மாதிரி அப்படி வரல. பட் அங்கே ஒரு அரிசி இங்கே ஒரு அரிசி அப்படி இருந்தது. பட் சாப்பிடும்போது டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இனிமேல் நீ இந்த ஃபுட் கலர்லாம் போட்டு ட்ரை பண்ணாத, எப்போவும் போல் ப்ளெயினாகவே செஞ்சு கொடுத்துடுன்னு சொல்லிட்டாங்க.